ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகமாய் நேசிக்க எங்கள் நல்ல பரம தகப்பனே, இதோ இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சாயங்கால வேலையில சுவாமி உங்களுடைய பாதத்திலே அமர்ந்து நாங்கள் வசனங்களை கற்றுக்கொள்ள எங்களை கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி சுவாமி. தகப்பனே, எங்களுக்கு நீர் திட்டமும் தெளிவுமாய் தீர்க்கன் மூலமாக அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதன்படி வாழ எங்களுக்கு நீர் கிருபை கற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களுக்கு சொல்ல அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய பர்பஸ், உங்களுடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை உங்களுடைய வசனங்கள் எங்களுக்குள்ள ஒரு நல்ல மறுரூபமாக்க உதவி செய்யும் சுவாமி. இதோ இப்பொழுதும் எங்களை நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு நீர் சொல்லித்தாரோ நாங்கள் கற்றுக்கொள்கிற மனதை எங்களுக்கு தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்தும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆமென். So welcome everyone. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இன்றைக்கும் நாம இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில நாம அந்த 5ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை முடித்து 6ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்த முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது இஸ்ரேல் தேசத்தை, தமது ஜனங்களை அவர் ஒரு திராட்சை தோட்டமாக அவர் அதை வர்ணித்திருக்கிறதை நாம் பார்த்தோம் இல்லையா? ஒரு நிமிஷம் சொல்லியாரு. ஒரு திராட்சை தோட்டமாக அதை அவர் வைத்து அதில் காரியங்களை அவர் அது சொல்ல, எப்படி அவர் அந்த திராட்சை தோட்டத்தை பாதுகாக்கிறார், எப்படி அதற்காய் அவர் பராமரித்தார், எப்படி அதற்காக அவர் அநேக பிரயாசங்களை செய்தார், அதையெல்லாம் நாம பார்த்தோம். அப்போ அதுல நம்ம தொடர்ந்து பார்த்தோம், அந்த கர்த்தருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத ஒரு நிலைமையை அந்த திராட்சை தோட்டத்தில் இருந்ததினால அவர் அவர்களால் கோபப்பட்டு அவருடைய கோபாக்கினையை அந்த திராட்சை தோட்டத்தின் மேல் ஊற்றினதினால ஏற்பட்ட நிலைமைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். படிப்படியா பார்த்துட்டு வரோம். இப்ப 24ஆம் வசனத்துலதான் நாம கடந்த வாரத்துல முடித்தோம். 4ஆம் வசனத்துல நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது நிமித்தம் அவர்களுடைய முந்தைய பாவ நிலைமையின் நிமித்தம். அவர்களுடைய முந்தின பாவ நிலைமையை, இதற்கு முன்பாக இருந்த வசனங்களில பார்த்த அந்த நிலைமையின் நிமித்தம் அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி வந்ததாம்? ஒரு அக்கினி ஜுவாலை போல வந்ததாம். அந்த அக்கினி ஜுவாலை எப்படி ஒரு வைக்கோலை பட்சித்தது போல, ஒரு செத்தையை, அப்படின்னா அந்த காஞ்சி போன சருகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு நெருப்பு வச்சா என்ன ஆகும்? எரிஞ்சிரும். அது போல இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எரிந்து விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நியாயம் தீர்ப்பது வெவ்வேறு விதங்களில் நியாயம் தீர்க்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இடத்துல நாம பார்ப்பது எப்படி என்றால், அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு நெருப்பிலே, அக்கினியிலே புடமிட்டு பார்க்கிறார். வேற எதுவும் வேலை இருந்தா செய்யலாம். நான் மீட்டிங்குள்ள போயிட்டேன். அக்கினியிலே புடமிட்டு அந்த இடத்துல அத சோதிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்படி அக்கினியில சோதிக்கப்படும் போது இப்படி எரிந்து போகிற வைக்கோல் போல நம்முடைய வாழ்க்கையோ நம்முடைய ஊழியமோ இருக்குமானால் அது எரிந்து போகிறதாய் இருக்கும். எரிந்து ஒன்றுக்கும் இல்லாமல் போய்விடும். ஒருவேளை நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு நல்ல ஒரு கட்டடம் கட்டியிருப்போமானால் அந்த எரிந்தாலும் அது நிற்கும். இன்னும் அந்த 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம்,
அது வந்து ஊழியத்தை சோதிக்கிற ஒரு விதமாக அந்த இடத்துல பார்க்கிறோம். நல்ல ஜொலிக்கிற விலையுயர்ந்த கற்களால் அதை கட்டியிருப்போமானால். சோ கர்த்தர் நம்மை வந்து இங்க திராட்சை தோட்டங்கிறாரு, புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா நம்மை வயல்வாரு, நம்மை ஒரு கட்டடமாக பார்ப்பார், ஒரு பில்டிங் ஆட்டம் மாளிகையாய் பார்ப்பார். இப்படி பற்பல விதங்களில நம்மை சித்தரிக்கிறார். அப்போ அந்த அந்த மாளிகை வைக்கோல்ல கட்டப்பட்டிருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரிதான் எரிஞ்சு போகும். இப்ப இங்க இருக்கிற ஜனங்கள், இந்த யூத ஜனங்கள் எப்படியா இருந்தார்களா? வைக்கோலை போல, செத்தையை போல எரிந்து அப்படியே ஒன்றுக்கும் இல்லாம நாசமாகி போகிற ஒரு நிலைமை. ஏன் அவர்களுக்கு அந்த நிலைமை? சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. பாருங்க, இந்த குற்றத்தை கர்த்தர் எவ்வளவு பெரிதாய் பார்க்கிறார் என்று சொல்லி, அந்நாட்களிலேயே இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வருவதற்கு முன்பாகவே அவர் கர்த்தருடைய வேதத்தை வெறுக்கிற ஜனங்களை, அவர்களுடைய வசனத்தை அசட்டை பண்ணினவர்களுக்கு எப்படி அவருடைய கோபாக்கினையை ஊற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி, கர்த்தருடைய கரம் நம்மை நோக்கி நீட்டி இருந்தால் இரண்டு காரியம் நடக்கும். ஒன்று, அபயம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், உதவி கிடைக்கும். இன்னொன்று பெரிய விஷயம், அது நமக்கு விரோதமாய் நீட்டப்பட்டிருந்தால் தண்டனைகளும் நியாய தீர்ப்பும் கிடைக்கும். இப்ப இங்க கர்த்தருடைய கரம் இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் நீட்டப்பட்டிருக்கு. அதனால என்ன நடந்தது? பர்வதங்கள் அதிரத்தக்கதாக, அவர்கள் பிணங்கள் நடுவீதிகளில் குப்பை போலாகத்தக்கதாக அவர்களை அடித்தார். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு இது! வெளிப்படுத்தல் விசேஷத்துல நாம கடைசி காலத்துல நடக்கிற அந்த விதமான ஒரு கோபாக்கினையின் ஊற்றுதலை பார்க்கிறோம். அங்கு நடக்கும் விளைவுகளை பார்க்கிறோம். அது இன்னும் நமக்கு இன்னும் நிறைவேறல, இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்கு நம்முடைய காலத்துல. ஆனா இது எப்ப எழுதப்பட்டது? 700 BC. அப்பவே அவர் அதெல்லாம் சொல்லிட்டாரு. கர்த்தருடைய கரம் விரோதமா நீட்டப்பட்டா பர்வதங்கள் அதிரும், பூமி அதிர்ச்சிகள் வரும், பிணங்கள் குப்பை போலாகும். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. அந்த காலகட்டத்துல ஜனங்களுக்கு அவர் அப்படி ஒரு எச்சரிப்பை தருவதை நாம் பார்க்கிறோம். பாவிகள் அவர்கள் என்ன பெரிய அலங்காரமும், என்ன பெரிய ஆடம்பரமும், என்ன பெரிய சக்சஸ்ஃபுல்லா வாழ்க்கை நடந்தனாலும் அவர்கள் கர்த்தருடைய கோபாக்கினைக்கு முன்பாக எப்படி இருப்பாங்களாம்? ஜஸ்ட் ஸ்டபிள் அண்ட் சாஃப், தவிடு, செத்தை, வைக்க போல், இப்படிதான் அவர் இருப்பார் அப்படின்னு பார்க்கிறோம். They will become a fuel for God's wrath. அதை அப்படியே அவர்களை கன்சியூம் பண்ணி அவர்களை விழுங்கிவிடும். யாரும் அதை தடுக்க முடியாது. கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டுருச்சுன்னா யாராலையும் அதை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. யாரும் அதை குறித்து பரிதாபப்படவும் முடியாது. என்ன முயற்சி செய்தாலும் ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அப்படியே வேரோடு பட்சிக்கப்படுகிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஏன்? They have rejected the law of the Lord. அப்ப இது நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பு. வேதத்தை அசட்டை பண்ணவும் கூடாது, வேதத்தை மறக்கவும் கூடாது. நாம் வேதத்தை மறந்தால் அவர் நம் பிள்ளைகளை மறப்பார் என்று சொல்லி ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த ஜட்ஜ்மெண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்க மேல வந்துச்சுன்னு சொல்லி இங்க தீர்க்கன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இவ்விதமாய் தண்டிக்கப்படாதபடி, இவ்வித நியாய தீர்ப்புக்குள்ளாகாதபடி நாம் நம்மை
ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். நம் கிறிஸ்து நேற்றும் இன்றும் இது புதன்கிழமை தோறும் சாந்தினி மாறா ராபர்ட் அவங்க மாறாதவர். ஆகவே நாம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஒருபோதும் தள்ளிவிடக் கூடாது. இப்போ ஒரு திராட்சை செடியோட தான் அவர் நம்மை அஹ், அந்த அந்த யூத ஜனங்களை கம்பேர் பண்ணாரு, நம்மையும் கம்பேர் பண்றாரு. நாம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னு சொல்லும்போது அந்த வேரானது அந்த வேரானது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் அந்த பில்டிங்கோ அந்த செடியுடைய வேரோ உறுதியா இருந்தாதான் என்ன செய்ய முடியும். இப்படி நெருப்பு எல்லாம் வந்தாலும் அதற்கு தப்பித்து கொள்ள முடியும். அங்கேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாம் பார்த்தோம். எல்லாம் மேல இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாம் எரிஞ்சிருச்சு. ஆனா கீழே அந்தந்த ஒரு ஒரு அந்த ஸ்டம்ப் அப்படியே இருக்கு. ஏன்னு சொன்னா அந்த வேர் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. திரும்ப அது துளிர்க்கிறதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்லையா? அது போலத்தான் இங்க வேர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த வேர் ஸ்ட்ராங்கா இல்லாததுனால தான், அல்லது வேர்லயே என்னாச்சு கலப்படங்கள், வேர்லயே ராட்டன்னஸ், அதுல இன்ஃபெக்ஷனு, அதுல வந்து வேண்டாத காரியங்கள், அடிப்படை சத்தியத்திலேயே அங்க உறுதியா இல்லாததுனால தான் விசுவாசம் குறைவு, ஜெப வாழ்க்கை குறைவு. வேர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா என்ன வேணும்? வேத வாசிப்பு இருக்கணும், தியானம் இருக்கணும், கர்த்தரோடு இருக்கிற உறவு சரியா இருக்கணும், ஜெபம் சரியா இருக்கணும், விசுவாசம் சரியா இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் இல்லாட்டினா எப்படி கனி வரும்? கனி வந்து நற்கிரியைகள். இதன் மூலமாக கனிகள் வெளிப்படும், நற்குணங்கள். பட் இந்த அடிப்படை இந்த வேர் வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னா எரிந்து போகும். அப்படியே முழுவதுமாக எரிந்து போய் ஒரு கனியற்ற ஒரு வாழ்க்கைக்கு அது வழிவகுக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். சோ இதற்கு இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருக்கு இருக்கிற அதிகாரம். அவர் பரிசுத்தர், அவர் சர்வ வல்லவர், அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. அவர் இந்த ஜனங்களை பார்க்கும்போது ஜனங்கள் தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை, தன்னுடைய வசனத்தை, வார்த்தைகளை அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க, அவங்க அதை குறித்து அசட்டையா இன்டிஃபரண்டா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது God is angry with those people. அவர் கைய அவர்கள் மேல நீட்டும் போது, அதை விரோதமாய் நீட்டும் போது அதிலிருந்து வரக்கூடிய வல்லமை பயங்கரமான பராக்கிரமமான காரியங்களை செய்யும். இதான் நான் சொன்னேன், அது 2 விதத்திலும் செய்யும். அது நமக்கு சாதகமாய் நீட்டப்பட்டால் பராக்கிரமமான அற்புத செயல்கள் நடைபெறும். ஆச்சரியமான அற்புதங்களை செய்ய அந்த கரத்திலிருந்து வல்லமை புறப்படும். அதே சமயத்துல அந்த கரம் நமக்கு விரோதமாய் நீட்டப்பட்டால் அதிலிருந்து வரக்கூடிய நியாய தீர்ப்பை ஒருவராலும் தாங்கிக் கொள்ள முடியாது, ஒருவரும் அதற்கு தப்பித்து கொள்ளவும் முடியாது. இனி இதுல இருந்து பின்வருகிற வசனங்களிலே அவர் என்ன சொல்றாருன்னா, அதனால இந்த ஜனங்களை அவர் என்ன செய்கிறார்? சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். அங்க யுத்தம் நடக்கவும் இவர்களை கைதிகளாக பிடித்து செல்லவும் கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தர் தான் நேபுகாத் நேச்சாரை வர வைத்து அந்த எருசலேமை முற்றுகையிட செய்தார். அது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான செயல் பாருங்க. தன் ஜனங்களை அவர் அவ்வளவு நேசிக்கிறார். இருந்தாலும் தன் ஜனங்களுக்கு உணர்வு வரணும், தன் ஜனங்கள் திருத்தப்படணும், தன் ஜனங்கள் கர்த்தரண்டை திரும்பணும் என்பதற்காக அவருடைய கரத்தில் இருந்த ஒரு கருவிதான் நேபுகாத் நேச்சார், பாபிலோனிய ராஜா. அவர் வந்து இங்க ஒன்றும் இல்லாம தரமட்டமாக்கி இந்த ஜனங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி அவர் செய்வதற்கு கர்த்தர் அனுமதித்தார். இல்லைன்னா இந்த ஜனங்கள் கர்த்தர் பாதுகாத்திருப்பார். முதல்லயே நம்ம வாசித்த அந்த 5ஆம் அதிகார தொடக்கத்திலேயே அவர் வேலியை எடுத்து விட்டார். பாதுகாப்பாய் இருந்த வேலியை எடுத்து விட்டார். இப்போ அவங்க வந்து இந்த ஜனங்களை நாசப்பட போறாங்க. அப்போ இங்க இருந்து நம்ம வாசிக்கிறோம்,
கர்த்தர் அவர்களை பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து பயில் காட்டி அழைப்பார். பயில் காட்டி அழைப்பார்னா விசில் அடிச்சு அழைப்பார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இவர் தான் அழைக்கிறார். ஹீ இஸ் காலிங் தெம். அதுதான் அர்த்தம். அப்ப அவங்க கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எப்படி வருவாங்க? தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள். இதுல நம்ம 2 லெசன் பார்க்கிறோம். ஒண்ணு, அந்த எனிமி கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்துக்கு கர்த்தரே அவர்களுக்கு சாதகமா இருந்ததுனால அவர்கள் எப்படி ஆயத்தமாய் இந்த ஜனங்களை பட்சிக்கிறார்கள் என்பதை நம்ம இது பின்வரும் வசனங்கள்ல வாசிக்கிறோம். இதே ஆயத்தம், இதே வேகம், இதே நோக்கம் நமக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதில் இந்நாட்களிலே நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் இன்றைக்கு இதுல நல்லா கற்றுக்கொள்ள போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள். சோர்ந்து சும்மா அப்படியே ரிலாக்ஸ்டா அப்படியெல்லாம் வரமாட்டாங்க. எனிவே நமக்கு இது கொடுத்துட்டாரு, கர்த்தரே கொடுத்துட்டாரு, ஓ லெட் அஸ் கோ அண்ட் ஆக்கிபைன்னு அப்படி அந்த ஆட்டிடியூட்ல வரல. வரும்போதே எப்படி வராங்க? தீவிரமும் வேகமுமாய் வராங்க. அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை. பாருங்க, ஃபுல்லி ஃபோக்கஸ்ட். இன்னைக்கு ஊழியம் செய்யறோம், இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறோம், இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்துல அவருடைய ராஜ்ய பணியில நாம ஈடுபட்டிருக்கிறோம்னா நம்முடைய நோக்கம், நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணுங்கிறத அப்படியே நம்ம இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். சோ இங்க பாருங்க, அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை. விடாய்த்தவன் சொன்னா தடித்தாக அடிச்சு யூ நீட் அசிஸ்டன்ஸ் அப்படி அந்த மாதிரி அவங்க அப்படியெல்லாம் இல்லை. ஃபுல்லி எக்யூப்டா வராங்க. நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தோன்னு நமக்கு தனித்தாக எடுக்குது இல்லை, அப்படியெல்லாம் அவங்க இல்லை. நல்லா தங்க பாடியை ட்ரிம்மா வச்சு அதில் இடறுகிறவனும் இல்லை. தடுக்கி விழறதோ மற்றவனுடைய காரியத்தை வேடிக்கை பார்க்கறதோ அதெல்லாம் இல்லை. தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. அசந்து இருக்கிற இதே இல்லை. அலர்ட்னஸ், ஆல்வேஸ் ரெடி, ரெடினஸ். அவர்களில் ஒருவனுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும் பாதரட்சைகளின் வார் அருந்து போவதும் இல்லை. அது எப்பவுமே டிராவலுக்கு போகும்போது நிறைய சமயங்கள்ல பார்த்திருக்கேன். அந்த சூட்கேஸுடைய ஹேண்டில், நம்ம ஹேண்ட்பேக்குடைய ஜிப்பு இதெல்லாம் பிஞ்சிரும். கரெக்டா புறப்படும் போது, ட்ரெயினுக்குள்ள ஏறும்போது அல்லது அங்கிருந்து இறங்கும் போது இதெல்லாம் பிஞ்சிரும். அதை பின்ன போட்டு அது தரதரான்னு இழுத்து ஏதாவது நடக்கிற ஒரு சூழ்நிலைகள் ஒரு காலத்துல இருந்தது. நான் டிராவல் பண்றப்போ ஏர்லி டேஸ்ல அப்படி எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம ஃபுல்லி எக்யூப்டா போறோம். நமக்கு இப்போ நல்ல அந்த சூட் கேசஸ் எல்லாம் இப்ப நல்ல டைப்ஸ் வந்திருக்கு. அதனால அதெல்லாம் கரெக்டா இருக்கு. அது மாதிரி அவர்களும் அந்த பெல்ட், இடுப்பின் கச்சை அதை அவிழ்த்தாலே ரிலாக்ஸ்டு மூடுன்னு அர்த்தம். When a person is in a relaxed mood, maybe he wants to eat or he wants to rest, அப்பதான் அந்த பெல்ட்டை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா அவன் கச்சை அவிழ்வதே இல்லை, அதை எடுக்கிறதே இல்லை. ரிலாக்ஸ் மூடே கிடையாது, ஆல்வேஸ் ரெடி மூட். அதே மாதிரி பாதரட்சைகளின் வார் அருந்து போவதும் இல்லை. இதுவும் அடுத்தது. எப்ப பாரு செருப்பு பிஞ்சிரும், அதுவும் இல்லை. அவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. that shows their readiness. இப்ப அவங்க என்ன ஆட்டிடியூட்ல வர்றாங்க? அந்த யூதா ஜனங்களை கேப்சர் பண்ணணுங்கிற ஒரு இதுல வர்றாங்க. நாம என்ன ஆட்டிடியூட்ல இருக்கணும்? இந்த ஜனங்களை, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு எப்படியாவது அவர்களுக்கு நாம் சத்தியத்தை போதிக்கணும். இப்ப அதற்காக நாம இந்த விதமான முயற்சிகளை எடுக்கணும். ஆஃப்டர் ஆல் ஒரு இதுக்கு அவங்க அப்படி செய்யறவங்களா இருக்கும்போது நாம எப்படி இருக்கணும்? ஒரு நாட்டை கைப்பற்றுவதற்கு ஒரு பூமிக்குரிய உலகத்துக்குரிய காரியமா இருக்கும்போது பரலோகத்துக்குரிய காரியத்தை செய்யறப்போ ஆவிக்குரிய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நம்ம எவ்வளவு தீவிரமா இருக்கணுங்கிறதா நாம் இந்த நாட்கள்ல யோசிக்கணும். அவர்கள் அப்படி இருந்தார்கள், அது வரலாறு. நாம் இப்ப என்ன செய்வோம்? இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல நாம என்ன செய்யறோம்? அதான் இன்றைக்குரிய நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. ஸோ இந்த
இந்த மனுஷர்லாம் இப்படி வர்றாங்க. யூதாவில் இருக்கிற மனுஷர்லாம் எப்படி இருக்காங்க? குடிகாரர்களா? நம்ம பார்த்தோம் இல்லையா? பயங்கர குடிகாரர்களாக, ஒரு டோட்டலா பிளாபியா, ஒரு யுத்தத்துக்கு ரெடியா இல்லாத ஜனங்களாக அப்படியே வரும்போது எங்களை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு அவங்களே அளிக்கிற மாதிரி அவங்க அந்த வித மனப்பான்மையில அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நமக்கு சில முக்கியமான காரியங்களை நாம வாசிக்கலாம். கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்கள் சும்மா சுற்றி திரிகிறவர்களாக அல்லது அப்படியே சோம்பலாய் இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய நாள் எப்ப வரும் என்று நமக்கு தெரியாது. அப்புறம் அந்த நேரத்திலே நாம் சோர்வுற்றவர்களா இருப்போமானால், அந்த 5 கணிகைகளை போல ஆயத்தம் இல்லாமல் ஆயத்தப்பட்டிருந்தும் சரியான அந்த ஒரு 1% ஆயத்தம் இல்லை, 99% ஆயத்தம் இருந்துச்சு. அந்த 1% ஆயத்தம் எக்ஸ்ட்ராவா இல்லாததுனால they were left out. It will become too late. அதே விதமாத்தான் இங்கேயும் நாம் இந்த நாட்களில சோர்ந்து இருப்போமானால், அசதியா இருப்போமானால், அந்த நேரம் எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. நாம அவருடைய கோபாக்கினையை சந்திக்க வேண்டியவர்களாய் மாறிவிடுவோம். எனக்கு இடம் இல்லைன்னு கதவை அடைச்சிட்டார் இல்லையா? அந்த விதமான ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். இந்த ஜனங்க பாருங்க, அங்க இருந்து அப்படி வர்றவங்க யாரும் விடாய்த்தவன் இல்லை, இடறுகிறவனும் இல்லை, சோர்ந்து போகிறவனும் இல்லை. அவங்க அந்த மாதிரி இருந்தாலும் கூட ஒருவனும் முறுமுறுக்கவில்லை. இஸ்ரேல் ஜனங்கள் அவ்வளவு அழகா பாதுகாக்கப்பட்டு ஆச்சரிய விதமாய் நடத்தப்பட்ட போதும் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாங்க? முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட, இந்த ஊழியத்திலும் கூட, இந்த ஜீவியத்துல இந்த முறுமுறுப்பு நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு பெரிய தடை. நமக்கு ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை வச்சிருக்காரு. அதை ஏன் நம்ம சுதந்திரித்துக் கொள்வதில்லைன்னு சொன்னா, நம்மிடத்தில் காணப்படுகிற முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்பு எதனால வருது தெரியுமா? பெருமையினாலதான். நாம நினைக்கிறோம் இதெல்லாம் நடக்கணும், இப்படி நடக்கணும்னு. அப்படி நடக்காதப்போ நாம உடனே என்ன ஆயிரும்? முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நமக்கு தெரியல, இந்த முறுமுறுப்பு நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எல்லாம் தடுத்துருது. நாமே நம்முடைய காரியங்களை தடுத்துறோம். சோ இந்த பாபிலோனியர்கள் எவ்விதமாய் இதை அட்டாக் பண்ண வந்தார்களோ, அவர்களுடைய அந்த குணாதிசயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, எந்த சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது, எந்த நெகட்டிவ் தாட்ஸும் வரக்கூடாது. இப்படி நடக்குமா, நம்ம போனா அது நடக்குமா, நம்ம போய் எடுத்துருவோமா, செஞ்சிட முடியுமா, இப்படி கேள்விகள். இப்படி செஞ்சா நல்லா இருந்திருக்கும்ல, நமக்கு அது ஈஸியா நம்ம பார்க்க முடியுமே, இப்படியெல்லாம் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மை முறுமுறுப்புக்குள் விட்டுவிடும், ஆசீர்வாத குறைவுக்குள் கொண்டு போய் அதையெல்லாம் நம்முடைய வேகத்தை குறைத்துவிடும். தீவிரம் இருக்கணும், வேகம் இருக்கணும், நோக்கம் இருக்கணும். ஒன் மைண்டோட ஃபோக்கஸ்டா போய் காரியத்தை செய்யணும். அது ஒரு பேட்டில் ஆட்டம் நம்ம எப்பவுமே எடுத்துக்கொள்ளணும். ஒரு பேட்டில் செய்யறது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் சரி, நம்முடைய ஊழியமும் சரி, அது என்னவா இருந்தாலும் சரி, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, இந்த தீவிரம் நம்ம இடத்துல இந்நாட்களில கட்டாயம் காணப்பட அவசியமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அதான் அவர்கள் விழிப்புள்ளவர்களாய் இருப்பார்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு ஆலோசனை என்ன? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழிப்புள்ளவர்களா இருங்கள், ஆயத்தம் பண்ணுங்கள். விழித்திருங்கள், ஆயத்தமாய் இருங்கள். இல்ல எதுக்கு? அவருடைய வருகைக்கு. விழித்திருங்கள்னா என்ன? பி அலர்ட். Don't be in a sleepy mood. Don't be in a lazy mood. Be alert. எப்போ நம்ம போய் கொள்ளையடிக்கிறவர்களை போல நம்ம அந்த விழிப்புடன் இருக்க அழைக்கப்படுகிறோம்.
அடுத்தது, there should be no desire of rest or relaxation. எப்ப பாரு நமக்கு என்னன்னா, கிடைச்ச நேரம் கிடைச்சா போதும், உடனே நம்ம என்ன செய்யறோம், கொஞ்ச நேரம் அப்படி சாஞ்சு தூங்கிடுறோம். அப்ப தூங்குறோம்னா என்ன செய்வாங்க, அந்த இடுப்புல இருக்கிற கச்சையெல்லாம் அவிழ்ப்பாங்க, காலில் இருக்கிற செருப்பெல்லாம் அவிழ்த்துட்டு படுப்பாங்க. ஏன்னா அவங்க செருப்பெல்லாம் இப்படி இது போட்டதா இருக்கும், லாக் போட்டதா இருக்கும். அதுக்கு என்ன பேரு, என்னமோ அது அது மாதிரி இருக்கும். இப்ப அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் தான் படுக்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே அவர்களுக்கு இல்லை. அவங்க அப்படி இருக்கவே மாட்டாங்க. அவங்க கச்சையும் அவிழ்க்கப்படவில்லை, பாதரட்சையின் வாரும் அறுக்கப்படவில்லை. ஸோ இன் தட் சென்ஸ் ஆஃப் ரெடினஸ், நமக்கு இது இந்த ரெடினஸ் ராஜ்ய கட்டுமானி பணிக்கு மாத்திரம் அல்ல, நாம் சோதனையில் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்கவும் அது அவசியமாய் இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல ஆர்மர் ஆஃப் காட்ன்னு நம்ம வாசிக்கிறோம். சர்வாயுத வர்க்கத்தை வாசிக்கும் போது இந்த கச்சையை பத்தியும் வாசிக்கிறோம், இந்த செருப்பை பத்தியும் வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப அங்கேயும் அதேதான், இந்த தீவிரமும் ஆயத்தமும் அந்த ரெடினஸும் அலர்ட்னஸும் இருக்கணும். எதற்கு? சோதனையில் விழுந்து விடாதபடிக்கு. அப்ப நம்ம இந்த ஜீவியம் வாழும்போது சோதனையில விழாம இருக்கிறதுக்கும் நம்ம இந்த ரெடினஸ் நமக்கு தேவை. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருக்கிறதுக்கும் அந்த ரெடினஸ் தேவை. மற்றவர்களை ஆயத்தப்படுத்துறதுக்கும் அந்த ரெடினஸ் தேவை. ஸோ அந்த அலர்ட்னஸும் அந்த ரெடினஸும் நம்ம கிட்ட எப்பொழுதும் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். இப்போ 28, 29, 30 இதுல பாத்தீங்கன்னா, அவர்கள் அம்புகள் கூர்மையும் அவர்கள் வில்லுகள் எல்லாம் நாணேற்றினவைகளும் அவர்கள் குதிரைகளின் குழம்புகள் கற்பாறையாக எண்ணப்பட்டவைகளும் அவர்கள் உருளைகள் சுழல் காற்றுக்கு ஒத்தவைகளுமாயிருக்கும். அந்த ஒரு வேகத்தை பார்க்கிறோம், சுழல் காற்று, வேர்ல்ட் விண்ட். அப்போ அந்த அந்த வேகம் அதுல இருக்கும்னு பார்க்கிறோம். அதே சமயத்துல அம்புகள் வில்லுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்ம வாலிபர்கள் அம்பராத்தூணில் இருக்கக்கூடிய வில்லுகளாக அம்புகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாலிப பிராயத்தில் இருக்கிற மக்கள், வாலிபர்களை இவ்விதமாக போக்கஸ்டாக அவர்களை நம்ம என்ன செஞ்சிருக்கணும், ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கணும். அவர்கள் எப்படி, அந்த அம்புக எப்படி இருந்துச்சா, அம்பு மொக்கையா இருந்தா போய் என்ன பண்ணும், குத்தாது, அது வேலையை செய்யாது, தொத்துன்னு விழுந்துடும், டார்கெட்டை ஹிட் பண்ணாது. நீ அம்பா இருக்கலாம், ஆனா நீ என்னவா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும். அதே மாதிரி வில்லுகள் எல்லாம் நானேற்றி, போ அண்ட் ஆரோ ரெடியா இருக்கணும். குதிரை குழம்புகள் கற்பாறையாக எனப்பட்டவைகள், உருளைகள் சாரியட்ஸ் சுழல் காற்று கொத்தவைகள். அவர்கள் கெட்சிப்பு சிங்கத்தின் கெட்சிப்பு போல் இருக்கிறது. கான்கரிங் ஸ்பிரிட், ஓவர் கம்மிங் ஸ்பிரிட். ரெவலேஷன்ல 7 சபைக்கு சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் இவனோ, அப்போ அந்த கான்கரிங் ஸ்பிரிட் நமக்கு வேணும். சும்மா சுலபமா கான்கர் பண்ணவே முடியாது. யூ வில் ஹேவ் டு என்டியூர், யூ வில் ஃபேஸ் சேலஞ்சஸ், யூ வில் ஃபேஸ் சஃபரிங். அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும். அது பர்சனலா வரும், அது நேஷனலா வரும், எப்படியா இருந்தாலும் அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு பலன் வேணும். அப்பதான் நம்ம என்ன செய்வோம், அந்த கெட்சிப்பு நம்ம இடத்துல இருக்கும். இரையை பிடித்து தப்பு வைக்கிறவன் இல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு ஓய்விடுவார்கள். இந்நாளில் சமுத்திரம் இறைவது போல் அவர்களுக்கு விரோதமாய் இறைவார்கள். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டு, அதன் மேகங்களினால் வெளிச்சம் இருண்டு போகும். ஸோ அந்த மேகங்களும் கார் மேகங்களாய் இருக்கும்னு சொல்லி நாம பார்க்கணும். ஸோ இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதை அப்படியே நாம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு பேட்டில் இருக்கிறோம், ஒரு கான்கரிங் கேப்சரிங் இதுல மூட்ல இருக்கிறோம், கர்த்தருக்கென்று அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அதனாலதான் சொல்ல, கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாகும், நீ சுதந்திரித்துக் கொள்வாய். அப்போ we are conquering. இப்போ அந்த விதமா நம்ம காரியங்களை செய்யும் போது
நாம ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் போல நம்முடைய வெற்றி, நம்முடைய காரியங்கள் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதே சமயத்துல இன்னொரு காரியத்தையும் நாம ஞாபகத்தில் வைக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். என்னது அது? நமக்கு வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் நாம் கர்த்தரிடத்தில் இருப்போமானால் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? அடைக்கலமாவார். நமக்கு ஒதுக்குப்புறமா இருப்பாரு. நாம் போய் தஞ்சமடையக்கூடிய இடமாய் அவர் இருப்பார். ஆனா நாம அவருக்கு விரோதமா நாம காரியங்களை செய்வோமானால் அவர் நம்மை கைவிடுகிறவராய் காணப்படுவார். இத நம்ம அந்த 5ஆம் அதிகாரத்துல நாம பார்த்தோம். நாம இனி 6ஆம் அதிகாரத்திற்குள்ளாக போவோம். 6ஆம் அதிகாரம் ஒரு விசேஷித்த அதிகாரம். அதுல நாம கர்த்தருடைய அழைப்பையும் ஏசாயாவின் ஊழியத்தின் முதல் பங்கையும் நாம பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த மாதிரி பாவ நிலைமை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தாலும் நாம என்ன பார்க்கிறோம்னா, அன்றைக்கு யூத ஜனங்களுக்கு நல்ல ராஜாக்கள் இருந்தார்கள். அதுல குறிப்பாக நாம இந்த சூழ்நிலை அவருடைய எசேயாவுடைய காலகட்டத்துல உசியாங்கிற ஒரு ராஜா இருந்தார். இவரை குறித்து 4ஆம் புஸ்தகம், ராஜாக்களின் புத்தகம் இதுல எல்லாம் நாம பார்க்கலாம். இந்த உசியா ராஜா ஜனங்களுக்கு அநேக நன்மைகளை செய்தவராய் இருந்தார். அவர் அந்த ஜனங்களுக்கு வேண்டிய வெள்ளாண்மை செய்தவராய் இருந்தார். டேம்ஸ் கட்டினாரு. அவரு நிறைய அம்யூனிஷன்ஸ் செய்து கொடுத்தாரு. இப்படி நிறைய காரியங்களை ஜனங்களுக்காக அவர் செய்தார். கர்த்தருக்கு பயந்தவராய் இருந்தார். நன்மை செய்கிறவராய் இருந்தார். 52 வருஷம் ஆண்டார். இந்த யூதேயா தேசத்துல 52 இயர்ஸ் ஆண்டார். He was almost the same age group of Isaiah, contemporary to Isaiah. அதனால அவங்க they had good relationship. இந்த ராஜாவை மேல நல்ல நம்பிக்கை மக்களிடத்துல இருந்தது. தீர்க்கனும் அவரோடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தார். ஆனா இந்த சூழ்நிலையில என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவருடைய மரணத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். உசியா ராஜாவின் மரணம். உசியா ராஜா என்ன செய்தார்னா, இப்படி எல்லாம் நன்மையா போகும்போது எப்பவுமே நாமும் கூட எச்சரிப்பா இருக்கணும். when everything goes well, when everything is successful, we must have a small sound of alarm in us. நம்ம சரியா இருக்கோமா? நம்ம கர்த்தரோட சரியா இருக்கோமா? நாம் இதை செய்யறதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா அப்படின்னு நம்ம எப்பவுமே அதெல்லாம் தான் விழிப்பு. அப்படி விழிப்பா இருக்கணும். இங்கேயும் என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவ்வளவு நல்லா இருந்த ராஜா திடீர்னு அவரே ஆசாரிய வேலையும் செய்யறதுக்கு துணிச்சிட்டார். அந்த சம்பவத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 82 ஆசாரியர்கள் அவரை எச்சரித்தார். ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல. Because he was such a good king, and no one wanted the king to be killed or punished. So 82 priests warned him. இந்த பெருமை வந்துருச்சுன்னு வைங்களேன், மேட்டிமை வந்துருச்சு. நான் அந்த ஒரு காம்ப்ளசன்சி, நான் தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவளை தானே இது தானே நான் செஞ்சிருவேன் இப்படிங்கிற ஒரு அந்த காம்ப்ளசன்சியும் வந்துருச்சுன்னா நாம என்ன செய்வோம்னா, யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டோம். நம்முடைய மனம் அப்படி கடினமாயிரும். நான் செய்யறதுதான் ரைட்டுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ஆனா கர்த்தருக்கே விரோதமாய் அவன் காரியத்தை செய்யும்போது அந்த மேட்டிமையை கர்த்தர் எதிர்க்கிறார். ஆனா இவன் செஞ்ச காரியம் என்னன்னா, துணிஞ்சு போய் பலிபீடத்துல ஆசாரியர் செய்ய வேண்டிய வேலையை இவன் செய்ய தூபம் காட்ட போனா, the minute he lifted the censer, what happened? அவன் நெத்தியில குஷ்டம் வந்துருச்சு. அன்றைய காலகட்டத்துல குஷ்டம் வந்தவர்களை யாரா இருந்தாலும் பாளையத்துக்கு வெளியே விட்டுருவாங்க. அவன் அங்கே அனாதையாக பறி பண்ற கூட ஒரு ஆள் இல்லாம அப்படியாய் அவன் மரித்தான் என்று சொல்லி பார்க்கலாம். ராஜா நல்ல ஒரு ராஜா, இதுல மரியாதையோடு
அவனுக்கு அடக்கம் செய்யப்படவில்லை. குஷ்டரோகிக்குரிய அடக்கத்தை அவர்கள் செய்ய வேண்டியதாயிற்று. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டான். 52 வருஷம் நல்லா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எப்பவுமே நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும், நாம ஓட ஆரம்பிச்சிட்டோம், ஓட்டம் தொடங்கிட்டோம், வெரி குட். நம்ம தொடக்கம் நல்லா இருக்கு, போயிட்டே இருக்கிறோம். ஆனா நம்ம தொடக்கத்துல நல்லா இருந்துட்டு போக 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 முடிக்கிறப்போ நாம சரியா முடிக்கலன்னா பிரயோஜனமே. இந்த சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் ரன்னிங் ரேஸ் வச்சாங்களாம். சின்ன குழந்தை, அந்த குழந்தை ஆரம்பிக்கும் போது அவங்க பேரண்ட் நேரா நின்னாங்களாம் அந்த ட்ராக்ல. ஸோ அந்த பிள்ளைய, அந்த குழந்தைய அப்பாவா அம்மாவை பார்த்துட்டே ஓடிச்சு. அது முடியிற சமயத்துல அந்த அப்பா அம்மா அப்படியே கூட்டத்துல தள்ளி சைட்ல போயிட்டாங்க. இது நேரா ஓடிக்கிட்டே இருந்தது, அப்படியே சைட்ல போய் அவங்க அப்பா பார்த்துட்டு போச்சு. நல்லா ஓடி வந்துச்சு. அது நேரா இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கும். இது இப்படியே சைடுல போயிடுச்சு. ஓட்டத்தை தொடங்கினா பத்தாது, முடியும் வரை லக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும். ஒரே நோக்கத்தோடு ஓட வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உசியா ராஜா நல்லா ஆரம்பிச்சாரு, கர்த்தருக்கு பயந்தவரா எல்லா காரியங்களையும் செய்தாரு. ஜனங்களுக்கு, மக்களுக்கு எல்லாருக்கும் மிகவும் பிடித்த ராஜாவா இருந்தாரு. அமைதலா இருந்துச்சு. நன்மையான நிறைய புது புது காரியங்களை செய்தார். வெரி கிரியேட்டிவ், இன்னோவேட்டிவ் மேன். He did a lot of good works for the nation. Finally he had a very bad end. So தொடக்கத்தை விட முடிவுதான் முக்கியம். ஆல்வேஸ் என்ட்ரி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், எக்ஸிட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்ம எப்பவுமே அது ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, அந்த உசியா ராஜா மரித்த சூழ்நிலையில தான் தீர்க்கனுக்கு ஒரே குழப்பம். நல்ல ராஜா இருந்தாரு, இவனுக்கு நல்ல சப்போர்ட் இருந்தது, இவன் நல்ல அந்த நாட்டுல தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தார். இப்ப திடீர்னு அந்த ராஜா மரித்துட்டார். அவர் ஃப்ரெண்டு வேற, ராஜா வேற இப்படி மரிச்சிட்டாரு, இந்த விதமாய் மரிச்சிட்டாரு. இதெல்லாம் அந்த தீர்க்கனுக்கு பயங்கர மனசுல குழப்பம், ஒரு பயங்கர தவிப்பு. ஒரு பக்கத்துல துக்கம், ஒரு பக்கத்துல லாஸ், இன்னொரு பக்கத்துல தேசம் என்ன ஆகும், இப்படி என்ன இந்த இந்த வேக்யூமை, இந்த இடத்தை யாரால நிரப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கரிசனையோடு, ஒரு குழப்பத்தோடு தான் அன்றைக்கு ஏசாயா ஆலயத்துக்கு வர்றாரு. சரி, ஏசாயா வந்தாரு. இன்னைக்கு நமக்கு குழப்பம் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி பற்பல எதிர்பாராத சூழ்நிலைகள், சிக்கல்கள் நமக்கு ஏறிடும் போது நாம் எங்கு செல்கிறோம்? நாம் யாரிடம் செல்கிறோம்? இது ஒரு கேள்வி. நம்மை நாமே அடிக்கடி கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம உரசிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம அப்பப்ப செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் விழிப்பா இருக்கிறதுக்கு அடையாளம். அப்பதான் நமக்கு தெரியும், நம்ம எங்கேயாவது சறுக்கி இருக்கோமா, இல்ல எங்கேயாவது நம்ம இன்னும் கொஞ்சம் பிந்தி இருக்கிறோமா, இல்ல நாம ஒண்ணும் செய்யாம உட்கார்ந்து இருக்கோமா, அசதியா இருக்கிறோமான்னு நமக்கு எப்ப தெரியும்னா, இந்த மாதிரி நம்ம நாமே ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டியது. அப்பதான் ப்ரோக்ரஸ் இருக்கும், growth இருக்கும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், மெச்சூரிட்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் படிப்படியாய் நடக்க வேண்டிய காரியம். இதற்கு அடிப்படை நாம் நாமே ஆராய்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய உறவில இறுக்கமாக, உறுதியாக நாம இருக்கணும். இப்ப 6ஆம் அதிகாரத்துக்குள்ள போவோம். அங்க போன முதல் இடத்துலயே அவர் பார்க்கிற காட்சி ஒரு பரலோக காட்சி, ஒரு விஷன். நான் இதை சொல்லுவதற்கு முன்பாக இந்த வசனம் எனக்கு திடீர்னு ரொம்ப மனசுல ஆழமா இருந்துச்சு. ஸோ இது எல்லாருக்குமே நான் ஒவ்வொரு ஸ்டடியிலையுமே சொல்லிட்டேன். என்னன்னா, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, I intend to keep on reminding you about these things, even though you already know them and are firmly established in the truth that you now have. ஏற்கனவே இதை நீங்க அறிஞ்சிருக்கீங்க, ஏற்கனவே இந்த அறிந்ததை நீங்க நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் பேதுரு சொல்றாரு, நான் இதை உங்களுக்கு நினைப்பூட்டுவதில் அசதியாயிரேன். அதே என்னுடைய வாட்ச் வேர்டா எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் இருக்கலாமா இருக்கும்,
ஒருவேளை நான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டடியிலையும் இந்த காரியங்கள் இதெல்லாம் தெரிஞ்சது தானே, இதுல என்ன புதுசா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, அதை திரும்ப திரும்ப நாம் சிந்திக்கவும், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கவும் கர்த்தர் விரும்புகிறார். நானும் பேதுருவோட சேர்ந்து அதை சொல்றேன். அதுல நான் அசதியா இருக்க விரும்பவில்லை. சரி, இப்போ ஏசாயா இருந்த சூழ்நிலையில, ஏசாயா அந்த ஆலயத்துக்குள்ள போறப்போ அவருக்கு ஒரு பெரிய குழப்பம் மைண்ட்ல. இஸ் காட் ஸ்டில் இன் கண்ட்ரோல்? இல்ல, என்ன என்ன ஆச்சு? ஏன் இந்த நிலைமை? கர்த்தர் சிங்காசனத்துலதான் இருக்காரா? அவர் வல்லமை உள்ளவரா தான் இருக்காரா? இப்படியோ இந்த தேசத்துக்கு இப்படி ஒரு நிலைமையை ஆண்டவர் அனுமதிச்சுட்டாரு. இந்த நல்ல ராஜா போயிட்டாரு. இனி என்ன நடக்க போகுது? இனி என்ன நியாய தீர்ப்பு கிடைக்க போகுது? நம்ம கர்த்தர் சர்வ வல்லவர்னு நம்ம நினைத்திருந்தோம். அவர் அப்படித்தான் செய்யறாரா? இல்ல பிசாசு மேற்கொண்டு விட்டானா? பிசாசை கர்த்தரை தோற்கடிச்சிட்டானான்னு அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஏசாயா பாதிக்கப்பட்டிருந்தார். இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். நம்முடைய எந்த காரியமுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த அளவுக்கு பாதிக்க கூடாது. அதாவது நம்முடைய பெரிய சக்சஸ், வெற்றி, நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், ஒருவேளை பெரிய ப்ரொமோஷன்ஸ், ஒரு பெரிய சம்பள ஹைக்கு, இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படியா இருந்தாலும், அல்லது தோல்வி, ஏமாற்றம், எதிர்பார்த்தது நடக்கல, ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா கிடைக்கல, இவ்விதமான நெகட்டிவ் திங்ஸா இருந்தாலும் சரி, அல்லது சடன் லாஸ், திடீர்னு இழப்பு, லாபம் நஷ்டம், திடீர்னு குடும்பத்துல மரணம், எதுவா இருந்தாலும் சரி, அது நம்முடைய ஆத்மாவை பாதிக்க விடக்கூடாது. அந்த பாதிப்பு ஏற்பட்டாதான் நமக்கு குழப்பம் வரும். கர்த்தர் நமக்கு தெளிந்த அறிவை கொடுத்திருக்கிறார், நல்ல விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். உறுதியாய் நாம் அதுல கிளைம் பண்ணி நம்ம பிடித்து கொண்டு நிற்கணும். இப்படி பயப்படுகிற ஆவியை நமக்கு தரவே இல்லை. ஆனா ஏசாயா அன்னைக்கு அந்த விதமா தான் குழம்பி போயிட்டார். உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு டெண்டன்சி என்ன தெரியுமா? ஏசாயாவே அப்படி ஆயிட்டாரு, நாம எல்லாம் ஆகாமையா இருப்போம் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது கிடையாது. we can be more than Isaiah if you want. நல்ல ஒரு அருமையான இங்கிலீஷ் பாடல் ஒன்று இருக்கு, நம்ம அதனாலதான் வசனம் என்ன சொல்றதுன்னா, சங்கீதங்களினால, கீர்த்தனைகளினால, வேத வாக்கியங்களினால நம்மை நாமே ஆற்றிக்கொள்ளலாம், நம்மை நாமே தேற்றிக் கொள்ளலாம், மற்றவர்களுக்கு அதை ஆலோசனையாக உபதேசமாக சொல்லலாம். இட் இஸ் வெல், இட் இஸ் வெல் இன் மை சோல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அருமையான பாட்டு. எல்லாம் இழந்தப்போ அந்த ரைட்டர் எழுதின பாட்டு. அவருக்கு எல்லாம் யோபு மாதிரி எல்லாவற்றையும் இழந்துட்டார். அந்த சமயத்துல அவர் எழுதினார், எல்லாமே என்னை விட்டு போனாலும் இட் இஸ் வெல், இட் இஸ் வெல் இன் மை சோல் அப்படின்னு அருமையான இங்கிலீஷ் பாட்டு. அது மாதிரிதான் இருக்கணும் நம்முடைய உள்ளமும் ஆத்மாவும். ஒருபோதும் கலங்கி விடக்கூடாது, ஒருபோதும் குழம்பி போயிடக்கூடாது. ஆனா ஏசாயா அப்படிதான் இருக்காரு. இது சும்மா ஒரு உசியா ராஜாவின் அரண்மனை தோற்றம். So society was flourishing, economy was flourishing, people were happy, great prosperity, நல்ல ரிலிஜியஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனா இவைகளுக்கு இத்தனை ஆசீர்வாதங்களின் மத்தியில அடியில பாவங்களும் இருந்தது. நம்ம அந்த பாவங்களை தான் முன்னால பார்த்தோம். நான் சொன்னேன், பேரலா அந்த பாவங்கள்லாம், அந்த ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு பயங்கர அந்த தீர்க்கனால அந்த பாவங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லி நாம பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையில ஒரு நல்ல ராஜாவும் அவர்களை ஆண்டு கொண்டிருந்தார். அதனால தேசத்துல இப்படி நன்மைகள்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு சமயத்துல திடீர்னு என்னாச்சு, அந்த
தேசம் ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள போச்சு. காரணம், ராஜா பெருமை கொண்டவனாய் மாறிவிட்டார். அதனால உடனே பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்க்கிறார். இஃப் God opposes, who can stand? அதுக்கப்புறம் நமக்கு என்ன அங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லை. சோ அந்த விதமான ஒரு சூழ்நிலையில ஏசாயா இருக்கிறாருன்னு சொல்லி நாம பார்க்கணும். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் இதெல்லாம் தான் நடந்து இருந்துச்சு. இப்படிதான் சூழ்நிலை இருந்துச்சு. திஸ் இஸ் தி பேக்ரவுண்ட் ஆஃப் the time when Isaiah went to the temple. ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவர் கோயிலுக்கு போறாரு. நம்ம கோயில்ல போய் என்ன பார்க்கிறோம்னு தெரியல. நிறைய பேருக்கு நாம கோயிலுக்கு போறோம், எதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று எனக்கு தெரியல. நிறைய நான் பொதுவா பார்க்கும்போது நிறைய பேரு அவங்க வந்திருக்காங்களா, இந்த ஃபேமிலி வந்திருக்கா, இவங்க இருக்காங்களா, இப்படிதான் பார்ப்போம். ரெண்டாவது அவங்க என்ன போட்டிருக்காங்க, இவங்க என்ன போட்டிருக்காங்க, அதையே பார்ப்போம். இப்படியெல்லாம் நம்ம கிட்ட சில விதமான சபை காரியங்கள் உண்டு. ஆனா ஏசாயா இந்த மன குழம்பின நிலைமையில கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். விஷன்னா என்ன, தரிசனம்னா என்ன? ஒரு சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி. உன் கண்களால் நீ சாதாரணமாய் பார்க்க முடியாத ஒரு காரியத்தை, அதுவும் எங்க ஆவிக்குரிய லோகத்திலிருந்து நீ காணக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறார். அதற்கு பெயர் தான் தரிசனம். சோ இங்க அவர் பார்க்கிற அந்த தரிசனம் ஹெவன்லி விஷன். அதுல என்ன பார்க்கிறாரு? கர்த்தர் ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இத பார்த்தா எத்தனையோ பேரு அப்படியே சஷ்டாங்கமா விழுந்து ஆராதிச்சிருக்காங்க, நடுங்கி இருக்காங்க, பயந்து இருக்காங்க. யாருமே அந்த காட்சியை பார்த்து சந்தோஷப்பட்ட மாதிரி தெரியல. எல்லாரும் ஒரு பயத்தோடு அதை, ஏன்னா அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு ஒரு மகிமை, அவ்வளவு ஒரு பிரகாசம். யோவான் வெளிப்படுத்த விசேஷத்தை நம்ம பார்க்கிறோம்ல, செத்தவன் போல் கிடந்தேன்னு பார்ப்போம். அந்த மாதிரி. சோ அப்படி அவர் உன்னதமும் உயரமுமான இடத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வஸ்திர தொங்கலால் அந்த முழு ஆலயமும் நிறைந்திருந்தன. நம்ம அநேக சமயத்துல இந்த குளோரியையும் அவருடைய பிரசன்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். நிறைய சமயத்துல ஷெக்கினா குளோரின்னு சொல்றோம். ஷெக்கினான பிரசன்ஸ், குளோரினா மகிமை. குளோரி இஸ் நாட் ஷெக்கினா. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அவருடைய பிரசன்னத்தினாலே நமக்கு அந்த மகிமை. சரி, யார அவர் பார்த்தாரு அப்படின்னு பார்த்தா, யோவான் 12ஆம் அதிகாரம் 41ல இதே சம்பவத்தை சொல்லி he saw a vision of God the Son அப்படின்னு போட்டு. அப்படின்னா இங்க பார்த்தது யார? ஆண்டவரை, குமாரனாகிய ஆண்டவரை அவர் பார்த்தார் என்று யோவான் சொல்வதை பார்க்கிறோம். சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, சுற்றி எல்லா எனிமீஸ் ரெடியா இருக்காங்க. டிக்லாத் பிலேசர் அவங்க எல்லாம் அட்டாக் பண்றதுக்கு காத்திருக்காங்க. எல்லாமே போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. அப்படிங்கிற சூழ்நிலையில அவருக்கு என்ன கேள்வி வந்திருந்தது? கடவுள்னு இருக்காரா? அவர் பார்த்துட்டு தான் இருக்காரா? இன்னைக்கு பாலஸ்தீனத்துல யுக்ரைன்ல நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது, மணிப்பூர்ல எல்லாருக்கும் ஒரு கேள்வி, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? நான் இருக்கேன். ஏசாயா எவ்வளவு தூரம் அவர் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தார்னா, அவர் கர்த்தரோட பேசுகிறவர் அல்லவா, தீர்க்கதரிசி அல்லவா. அவர் உடனே அவருடைய அந்த ஒரு கலங்கின உள்ளத்தை திடப்படுத்துகிறார். நான் இருக்கேன், ஐ எம் ஸ்டில் ஆன் த த்ரோன். உன்னதமும் உயரமான மகிமையான இடத்துல நான் அமர்ந்திருக்கிறேன்னு சொல்லி அப்படியே அவர் தன்னுடைய காட்சியை அவருக்கு விளக்கி காண்பிக்கிறார். அப்போ அவர் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்துல என்ன இருக்கு? சேராபீன்கள் இருக்காங்க.
இவர்கள் ஒரு விசேஷித்த தூதர்கள். இங்க நிறைய 9 லெவல்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சேராபீன்கள், கேராபீன்கள், இப்படிலாம் நிறைய இருக்கு. இதுல சேராபீன்களுக்கு நான் மற்றதெல்லாம் நான் இப்ப சொல்லல. சேராபீன்களுக்கு 6 செட்டைகள் இருக்கு, கேராபீன்களுக்கு 4. இப்படி ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. சிலர் போய் மெசஞ்சர் வேலை பார்க்கணும், சிலர் பணிவிடை செய்யணும், இப்படி நிறைய லெவல்ஸ் இருக்கு. இவங்க இந்த சேராபீன்கள்ங்கிறவங்க கர்த்தருக்கு பக்கத்துல 2 பக்கத்துல நிக்கிறாங்க. அவர்களுக்கு 6 செட்டைகள் இருக்கு. அவங்க செட்டைகள் எல்லாம் கண்கள், உடல் முழுவதும் கண்கள். எதற்கு? பூமியில் நடக்கிற அனைத்து காரியங்களையும் அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள், அதை அவருக்கு தெரிவித்து கொண்டே இருப்பார்கள். பார்லிமெண்ட் செஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் உட்கார்ந்து இருப்பாரு, பக்கத்துல 2 பேர் நிப்பாங்க. அப்பப்போ போய் அவர் காதுக்குள்ள நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அங்க என்ன நடக்கு, இவர் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருப்பாருன்னா அங்க என்ன நடக்குதுன்னு, அங்க என்ன எதை குறிச்சு பேசுறாங்க அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இவங்க கண்கள் பார்த்து கொண்டே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த 6 செட்டைகள்ல 2 செட்டையா தன் முகத்தை மூடிக்கொண்டு, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து, உடனே ஒரு ஒர்க் கொடுத்தா உடனே பறந்து செல்றதுக்கு அவங்களும் அலர்ட்டா. So all that is associated with God are always on the alert. நாம எப்படி இருக்கோம்? நாம தான் தூங்கி உறங்கிட்டு இருக்கோம், அவங்க அலர்ட்டா இருக்காங்க. சரியா? அப்போ அந்த 2ல ஏன் முடிக்கிறாங்கன்னா மரியாதை, ரெவரன்ஸ். கர்த்தரை பார்க்கிறது யாராலேயே முடியாது, அதனால அவங்க முடிக்கிறாங்க. 2 கால்களை முடிக்கிறாங்க. எதற்காக? பரிசுத்தமான இடம், தாழ்மை, தங்களை தாழ்த்துகிறாங்க. We are in the holy of, we are near the holy of holies, we are in the holy ground. So காலை முடிக்கிறாங்க. அடுத்த 2 எதற்கு? ஹெலிகாப்டர் மாதிரி, இந்த ட்ரோன் மாதிரி பறந்து சென்று எல்லாவற்றையும் பார்க்கிறதுக்கு ரெடியா, ஆல்வேஸ் ரெடி, ரெடி இன் சர்வீஸ் டு காட். கர்த்தர் சொன்னா செய்யறதுக்கு ஆயத்தமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க? அந்த சிம்மாசனத்தை சுற்றி நிற்கிறார்கள். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? The throne, the heaven is all intact. எல்லாம் அந்த வல்லமையோடையே அப்படியே நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிற காட்சிய ஏசாயாவுக்கு தருகிறார். நீ பயப்படாத, ஒன்னும் இங்கெல்லாம் ஒன்னும் நடக்கல, யாரும் ஒளிந்து போகல, கர்த்தர் வல்லமை குறைந்து போகல, எல்லாரும் இருக்கோம், அப்படியே இருக்கும். God's throne is still there அப்படிங்கிறத, and God is on the throne அப்படிங்கிறத அவருக்கு ஞாபகப்படுத்துறார், தைரியப்படுத்துறதுக்காக சொல்றார். இவ்விதமான இந்த த்ரோன் சீனை, கர்த்தர் சிம்மாசனத்தில் வீற்றிருந்த காட்சியை வேதத்துல, குறிப்பா பழைய ஏற்பாட்டுல நிறைய பேர் பார்த்திருக்கிறாங்க இதே விதமான தரிசனத்தை. அதே ஒரு சிலரை நான் சொல்லியிருக்கேன், இதை விட்டு மேல இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். ஆனா நான் கொஞ்சம் பேரை கண்டுபிடிச்சதை வச்சு சொல்றேன். மிகாயான்கிற ஒரு தீர்க்கதரிசி, 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த மிகாயாங்கிற தீர்க்கதரிசி saw God's throne. யோபு 26:9 வாசிக்கிறோம். அவரும் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை கண்டார். சங்கீதம் 9:4, 9:7, 11:4 இந்த 3 வசனங்களிலும் தாவீது கர்த்தரை சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருந்தது போல பார்த்தார். சங்கீதங்களை பாடுகிற கோராகின் புத்திரர், அவர்களும் கூட கர்த்தரை சிங்காசனத்தில் வீற்றிருந்ததை கண்டார்கள் என்று சொல்லி அவங்க வசனங்கள்ல வாசிக்கிறோம். சங்கீதம் 45:6, 47:8. ஏத்தனாகிய எஸ்ராய வம்சத்தில் உள்ளவன் ஈத்தன் த இஸ்ரரைட் saw God's throne. சங்கீதம் 89:14.
Jeremiah saw God's throne. Lamentations 5:19. புலம்பல் 5:19. எசேக்கியேல் saw God's throne. 1:26:10:1. தானியேல் 7:9. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கர்கள், பழைய ஏற்பாட்டு சில மனிதர்கள் இந்த சிம்மாசன காட்சியை, இந்த பரலோக காட்சியை தரிசனமாய் கண்டவர்கள். அப்போஸ்தலன் ஜான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல 4ஆம் அதிகாரம் முழு அதிகாரமும் அந்த பரலோக காட்சியவே நமக்கு வெளிப்படுத்தியது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம சிங்காசன புத்தகம் என்றே சொல்லலாம். ஏன்னா அந்த சிங்காசனம்ங்கிற வார்த்தை 35 முறை அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ சிங்காசனம்னு ஒண்ணு இருக்கு. இதையே நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய இமேஜினேஷன். அங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த தரிசனங்கள், இத்தனை பேருக்கு கொடுத்த தரிசனங்களிலும், இத்தனை பேர் கண்ட காட்சியிலும், வெளிப்படுத்தல் விசேஷத்துல குறிக்கப்பட்டிருக்கிற இந்த 35 முறை சிங்காசனம் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு அத்தாட்சிகளாய் இருக்கிறது. So the throne was majestic, exalted. அது உட்கார்ந்திருந்தவர் அதைவிட உன்னதமானவர், உயரமானவர். அவருடைய வஸ்திர தொங்கலால், ட்ரெயின் ஆஃப் ரோப், ஆலயம் நிரம்பி இருந்தது. பொதுவா இந்த மாதிரி லாங் ரோப்ஸ் யார் போடுவா? ராஜாக்கள் போடுவாங்க. சில முக்கியமான காரியங்கள்ல போடுறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பிரைடு கூட அப்படித்தான் லாங் ரோப்பை போட்டுக்கிட்டு பின்னால தூக்கிட்டு வர்றாங்க. இது ஒரு இன்றைக்கு ஃபேஷன். பட் பொதுவா ராஜாக்கள் ராஜாத்திகள் இவ்விதமாக போட்டு கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த செராபிம் என்கிற அந்த ஏஞ்சல்ஸ் என்ன பண்றாங்க? ஒருவரை ஒருவர் நோக்கி, ரெண்டு பக்கத்துல 2 பேர் நிக்கிறாங்க இல்லையா? இவங்க ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கின என்று கூப்பிட்டு சொன்னார். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. இப்போ இவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய மகிமையான அவருடைய பரிசுத்தத்தை அவர்கள் புகழ்கிறார்கள், வாழ்த்துகிறார்கள். எப்படி சொல்றாங்க? 3 முறை சொல்றாங்க. இந்த 3 முறையை பற்றியே கூட நிறைய கமெண்ட்ரி இருக்கு. ஏன் 3 முறை அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிதாவுக்கு, குமாரனுக்கு, பரிசுத்தாவிக்கு அப்படின்னு அந்த நாள 3 அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க? பரிசுத்தம், மகா பரிசுத்தம், மகா மகா பரிசுத்தம், அல்லது பரிசுத்தம் பரிசுத்தம் அப்படின்னு 3 லெவல் ஆஃப் ஹோலினஸ். நாம இப்ப உலகத்துல இருக்கிறப்ப பரிசுத்தம். இதுல நம்ம பரிசுத்தம் எப்படின்னு நமக்கே தெரியும். அது அப்பப்ப வழுவி இருக்கக்கூடிய பரிசுத்தம். அடுத்தது மகா பரிசுத்தம். அதுக்கு மேல இருக்கிறது அப்பழுக்கற்ற, ஃபுல்லி ஹோலி, பர்ஃபெக்ட்லி ஹோலி அப்படிங்கிற ஒரு ஹோலினஸ் அப்படின்னு சொல்றாங்க. வாட் எவர் இட் இஸ், நாம ஒவ்வொரு வாரமும் சொல்றோம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 வானம் பூமியும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கின்ற உன்னதமான கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம ஒவ்வொரு வாரமும் பாட்டு பாடுறோம். அதேதான் அவரை ஆராதிக்க. இப்போ இன்னும் கூட நம்ம அந்த விஷனோட ஆராதிக்க முடியும். படிச்சிருக்கோம், நிறைய தடவை படிச்சோம். இன்னைக்கு நம்ம இனிமே கொஞ்ச நாள்ல என்ன செய்யறோம்? அந்த விஷனோட நம்ம ஆராதிக்கலாம். இல்ல, அப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு உங்க சிங்காசனத்துல. நான் எப்போ இந்த ரெவலேஷன் 4 ஞாபகத்துல வச்சுக்கிறேன். ஒரு அருமையான பாட்டு இருக்குல்ல, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், அப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? சிங்காசனத்தில் வீற்றிரு பரிசுத்தரே, பரிசுத்தரே, அல்ல அந்த பாட்டு இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும்.
அவ்விதமாய் அந்த தூதர்களோடு சேர்ந்து நாமும் கூட அந்த பாட்டை பாட முடியும். நாமும் கூட கர்த்தரை ஆராதிக்க முடியும். இது அப்படியே நம்ம மனக்கண்ணில் வச்சு பார்க்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த தேவன். இந்த பரிசுத்தம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, மற்ற எல்லாத்தை காட்டிலும் அவர் தனித்துவமானவர். அபார்ட்னஸ். இப்ப அதைத்தான் நம்மையும் இருக்கணும்னு சொல்றேன். நாமும் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாய் இருக்க வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். ஹோலினஸ்ங்கிற ரூட் வேர்டுக்கு அர்த்தம் செப்பரேட், பி செப்பரேட்டட். உலகத்திலிருந்து தனித்து வா. அப்போ நம்ம கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக, நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கும்போது நாம் உலகத்தோடு ஒத்து வாழ முடியாது. We have to be separate. ஏன்னா God's nature itself is holy. அவருடைய வல்லமை பரிசுத்தம், ஞானம் பரிசுத்தம், அன்பு பரிசுத்தம், அவருடைய மகிமை பரிசுத்தம், அவருடைய எல்லா நீதி பரிசுத்தம், நியாய தீர்ப்பு பரிசுத்தம், எல்லாமே பரிசுத்தம். Personification of holiness is God. ஏதோ அவருடைய இந்த இந்த அட்ரிபியூட் அந்த அட்ரிபியூட்னு சொல்றோமே அந்த மாதிரி இல்லை. Holiness is his personification. அதைத்தான் இந்த சேராபீன்கள் ஆராதித்து புகழ்ந்து பாடுறாங்க. அந்த சத்தத்தினால ஆலயமே அதிர்ந்துச்சான். கர்த்தருடைய சத்தம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அப்போ அது சங்கீதத்துல வாசிக்கிறோம்ல, பெண்மான்களை ஈனச் செய்யும்னு பாக்குறோம், கேதுரு மரங்களை முறித்து போடும்னு பாக்குறோம் இல்ல. அந்த மாதிரி சத்தம் கர்த்தருடைய சத்தம். தூதர்களின் இந்த சேராபீன்களின் சத்தம் வாசல் நிலைப்பாடுகளை ஆட்டம் காண வச்சுதான். ஒருவேளை நம்ம ஏசாயா இந்த உள்ள போய் இந்த காட்சியெல்லாம் பாக்குறதுக்கு பயந்து அந்த வாசப்படிக்கிட்டே நின்று இருப்பாரு. அது ஆடுறது அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிடும். அதனால அதை அவர் ரெக்கார்ட் பண்றார். அப்புறம் ஆலயம் முழுவதும் எப்படியா இருந்துச்சா? புகையினால் நிறைந்து, த கிளவுட் ஆஃப் ஸ்மோக். இது அவருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம். யாத்ராம புஸ்தகத்துல வாசிக்கிறோம், ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேல அவ்விதமாய் ஒரு புகை போன்ற ஒரு மேகம். சோ கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு பெரிய காட்சியை அவருக்கு காண்பித்து, நான் இருக்கேன், நான் அங்கதான் இருக்கேன், தைரியமா இரு, நான் இப்படிதான் இருக்கேன், பரிசுத்தரா இருக்கேன், வல்லமை உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு அவரை தைரியப்படுத்துகிறதை நம் கர்த்தர் நம்மேல் அன்புள்ள கர்த்தர். நம்முடைய மன நிலைமைகளை, நம்முடைய கிளேசங்களை, பயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கர்த்தர். ஏசாயாவுடைய எல்லா மனக்கலக்கத்தையும் அவர் அறிந்ததினாலதான் அவருக்கு ஒரு பிரத்யட்சமான ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இன்றைக்கும் அநேகருக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கு. அவர்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட தரிசனத்தினால்தான் பலப்படணும்னு சொன்னா அவர்களுக்கு நிச்சயம் அப்படி தரிசனத்தை தரார். ஒருவேளை நமக்கு தரிசனத்தை தராம இருக்கலாம். நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை விட precious words, his own word and he himself in the form of word. அதை நாம் பிடித்துக் கொள்ளக்கூடிய விசுவாசம் நமக்கு இருக்குன்னு அவர் நம்புறார். நம்மை அவர் நம்புகிறதினால் நமக்கு இதை தந்திருக்கிறார். இப்ப இதை நம்ம உறுதியா பிடிச்சுக்கிட்டோம்னா அதே எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கும் கிடைக்கும். நம்ம அப்படி விட்டு கொடுக்கணும். நாம என்ன செய்யறோம்? ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் இறுக்கி வச்சுக்கிறோம். அப்படி கொஞ்சமா மேலோட்டமா சூப்பர்ஃபிஷியலா பாதிப்பு இல்லாம, அப்படி இல்லை, ஃபுல்லா லிபரேட் பண்ணி விட்டு பாருங்களேன். யூ வில் ஆல்சோ ஹாவ் such a wonderful escalating exciting experiences. So let's pray. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏசாயாவுக்கு கொடுத்த அந்த உன்னத தரிசனத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். அவருடைய அன்பு ஆண்டவரே, அவர் மேல் நீர் வைத்திருக்கிற அன்பு, அவருடைய குழம்பின மனதின் சூழ்நிலை, அவருக்கு இருந்த பயங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய், புரிந்து கொள்ளுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த வசனங்களிலே கண்டோம் சுவாமி. எவ்வளவு அழகா அவரை திடப்படுத்தினீர்,
எவ்வளவு அழகா அவருக்கு தைரியப்படுத்தினீர். இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளினால, ஜீவனுள்ள உடைய வார்த்தைகளினால எங்களுக்கும் நீ திடப்படுத்தி கொண்டே இருக்கிறீர் சுவாமி. அந்த வசனம் எங்களுக்கு அவ்வளவு தைரியத்தை கொடுக்குது. இதெல்லாம் அனுபவித்து நாங்க சொல்றோம் சுவாமி. எத்தனையோ சூழ்நிலைகள்ல எங்களுக்கு உடைய வசனத்தை தந்து எங்களை நீ தைரியப்படுத்தி இருக்கிறீர் சுவாமி. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற கரிசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை அறிந்தவர்களாய் இருக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மால் நாங்கள் ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். We are so precious in your sight, Lord. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் அவங்க குடும்பங்களையும் உடைய கருத்திலும் ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும். ஒருவேளை இப்படி கலங்கின சூழ்நிலைகள்ல இருக்கலாம், அல்லது அவர்களுடைய குடும்பத்திலே யாராவது இருக்கலாம். சுவாமி, தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். நீர் இருக்கிறீர் சுவாமி, நீர் எங்களுக்கு இருக்கிறீர், போதுமானவராயிருக்கிறீர். எல்லாவற்றையும் அறிந்தவரும் எல்லாவற்றையும் செய்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறீர் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இயக்கங்கள், தேவைகள், ஆண்டவரை பிரச்சனைகள் எல்லாம் அறிந்த தேவன் அவருக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கட்டளைத்து சுகத்தையும் பலத்தையும் தந்து உற்சாகத்தையும் தந்து தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ள சுவாமி, வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Thank you so much. Thank you. God bless you. Thank you. Sister Vimala, நீங்க அழகா பாடிட்டு இருந்தீங்க. I didn't want to disturb you. ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. நல்ல ஸ்பிரிட்ல இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். Thank you so much. Thank you, sister. God bless you. God bless you. Good night.